லிவன் என்ற சூப்பரான யூடியூப் சீரிஸ் இயக்குனர் பிரபுராம் வியாஸோட பிக் ஸ்கிரீன் டெபியூ தான் இந்த லவ்வர். காலேஜ்ல ஆரம்பிச்சு 6 வருஷமா அருணும் திவ்யாவும் லவ் பண்றாங்க. பட் கதையோட எண்ட் கிரெடிட்க்கு ஏற்ப அந்த காதல் ஆரம்ப கட்டத்துல இருந்த மாதிரி இப்போ வந்துட்டு இல்ல. பிரேக்கப்னு திவ்யா சொல்ல எதனாலன்றத அருணோட சேர்ந்து நம்மளும் புரிஞ்சுக்கிற ஒரு பயணம் தான் இந்த லவ்வர். யூஸ்வலா நான் மணிகண்டன், ஸ்ரீ கௌரி பிரியான்னு கதையோட ஆக்டர்ஸ் பேரை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்துட்டு ஸ்டோரி சொல்றது உண்டு. பட் இந்த படத்துல ஃப்ரேம் 1ல இருந்து அருணன் திவ்யான்னு 6 வருஷமா காதலிச்சுட்டு வர ஒரு காம்ப்ளிகேட்டட் கப்புலா மட்டுமே தான் அந்த கேரக்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சாங்க. அந்த அளவுக்கு 2 பேருமே கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து வாழ்ந்திருக்காங்க. மணிகண்டன் ஒரு ப்ரூவன் ஆக்டர். அவர் படம்னா மினிமம் கேரண்டி கண்டென்ட் இருக்குமான்ற மாதிரி நம்பி போலான்னு ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்காரு. பட் நம்ம ஜிங்கரதங்கா, பந்தய புறா, கௌரி பிரியா டோட்டல் சர்ப்ரைஸ் பேக்கேஜ். அந்த கண்ணீர்ல நிறைய உண்மை இருந்துச்சு. டெஃபினெட்லி நல்ல ஃபைண்ட் ஆஃப் தி இயர். இவங்க மட்டும் இல்லாம இவன் கண்ணா ரவி, சைனீஸ் ஹரிஷ், மணிகண்டனோட அம்மாவா வரவங்க 2 கேங்கோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே செம்மையா நடிச்சிருக்காங்க. அந்த ஆக்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷனை ரிலேட்டபிளான ரியாலிஸ்டிக் ரைட்டிங் சூப்பரா வெளிக்கொண்டதற்கு கதையோட ஸ்டார்டிங்ல சர்ஃபிங் ட்ரை பண்றப்போ திவ்யா கதாபாத்திரம் அலையோட ஃப்ளோல பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே வந்துட்டு விழுந்துட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட படத்துல அருணோடவும் அதே தான் வந்துட்டு நடக்குது அவங்களுக்கு. பட் கிளைமேக்ஸ்ல ஷி ஏபிள் டு பேலன்ஸ் தட். நமக்கு என்ன வேணும், நம்ம யாரு, நம்ம ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கா இல்லையா, 6 வருஷம் காதல் வர்சஸ் 60 வருஷம் ஃபியூச்சர்னு ஃபேண்டசியை உடைச்சு பார்க்கறதுன்னு நிறைய கேள்விகளும் அதுக்கு அத்தன்டிக்கான பதில்களும் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. காலேஜ் மாதிரியான ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ள அப்போ இருக்க ரொட்டீன் லைஃப், மினிமலிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்குள்ள உருவான ஒரு காதல் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றப்போ என்னவா ஆகுதுன்னு அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தாங்க. அந்த பேரலர்ஸை ஃபிட்டரான ப்ரெசென்ட்டுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக கொடுத்து அதே மூமெண்ட்ஸ் காலேஜ் டைம்ல வந்துட்டு ஸ்வீட்டாக இருந்து வந்துட்டு இன்டர்கட்டில் வந்துட்டு போயிருப்பாங்க. மணிகண்டன் டாக்ஸிக்காக இருக்காரு, கௌரியும் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. பட் ஆடியன்ஸான நமக்கு மணிகண்டன் ஏன் அப்படி இருக்காரு, அவரோட அந்த சேர்க்கை, கெட்ட பழக்கம், அதுக்கு காரணமா இருந்த பேடான பேரண்டிங், அவங்க அம்மாவோட வாழ்க்கை, சிமிலர்லி கௌரி போய் சொல்றதுக்கான காரணம் ஏன், அவங்க சர்க்கிள், எல்லாமே ரைட்டிங்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் அதை விட சரியா அதை ப்ரெசென்ட்டும் செய்யப்பட்டிருக்கு. சேஞ்சஸ் அன்சேஞ்சபிள். அதற்கேற்ப வாழ்க்கையில மட்டும் இல்லாம காதலியுமே அது வரும். இட்ஸ் அபவுட் க்ளோயிங் அப் அண்ட் லவ்னு லவ்வர் வந்து அழுத்தமாவே சொல்லியிருக்கு. உண்மையா லவ் பண்றவன் இப்படிலாம் பண்ண மாட்டான். பசங்களை பத்தி பசங்களுக்கு தான் தெரியும். அவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்க நான் யாரு, அது அவ ஃப்ரீடம், இது என்னோட ஃப்ரீடம். எல்லாத்துக்கும் மேல கௌரி கொடுக்குற ஒரு கம்பாரிசன் கதாபாத்திரத்தையும் மியூசிக்கையும் மட்டும் இல்லாம தியேட்டரையும் நம்ம மென்டல் ஸ்பேஸையும் ஒரு நிமிஷம் பின் ட்ராப் சைலண்ட் ஆக்கிடுச்சு. மணிகண்டன் கேரக்டர் ஆர்க்கான ஒரு பயங்கரமான செக்மேட் ஸ்லாப்பாம் கூட அது வந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து வர காட்சியில அப்போ வர பின்னாடி ஹீரோயினை மட்டுமே பார்த்துட்டு இருந்த அவர் அதுக்கப்புறம் கடந்து போய் சூரியனை பார்த்தது விஷுவல் லாங்குவேஜுக்கு மேலும் வந்துட்டு அழகா வந்துட்டு சேர்த்துச்சு. இன்னொரு பிடிச்ச ரொம்ப ஒரு விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி ஜானர் ஃப்ரெண்ட்லி மூவில ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு டைப் காஸ்ட் பண்ணி பசங்க கத்துறதுக்கான ஒரு மொமெண்ட்ஸாக வந்துட்டு வலுக்கட்டாயமாக இணைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கௌரி தப்பா சில விஷயம்லாம் சொல்கிறப்பலாம் கூட வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டிக்னிஃபைடாக கூட அவளுக்காக கொஸ்டின்ஸ்லாம் எழுப்பி வந்துட்டு நிற்பாங்க. முக்கியமாக வாய் பஸ்தி மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல நண்பனாக மட்டுமே கண்ணா ரவியை போர்ட்ரே பண்ணது அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சுங்க. அதுவும் உன் காதல் உன் வாழ்க்கை, இங்கே எல்லாரை விட உனக்கு தான் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியும்னு அவர் சொல்கிறப்போலாம் வந்துட்டு சில பேர் கிளாப் கூட தட்டினாங்க. பிகாஸ் அதுதான் யதார்த்தம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சைனீஸ் ஹரிஷ்லாம் சொல்லவே வேணாம். செகண்ட் ஹாஃப்ல லேட்டர் பாட்டில் தான் வந்தார். பட் அவர் வரக்கூடிய ஒரு சில சீன்லாம் கூட அப்படி தனியாக தெரிஞ்சார். ஆல்சோ ஹீரோவோட அம்மா போர்ஷன்ஸ் எதுக்காக படம் ஃபுல்லாக ஃபில்லட்ஸ் தான் காமிச்சாங்க, அந்த கிளைமேக்ஸ் மூமெண்ட் வரப்போ தான் வந்துட்டு உணர முடிஞ்சு. வி விஷ் ஒன்லி குட் ஃபார் அர். அதே தான் வந்துட்டு திவ்யாக்கும் பொருந்தும். இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல வில்லனைஸ் பண்ணி நம்மள செம்ம தாண்டியதுல மணிகண்டனையும் ஒரு பாயிண்ட் மேல நம்ம வந்து ஹியூமனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு சீன்ல எல்லாம் தலைவர் 2 தம்ம ஜாஸ்தியா இழுக்கிறப்பவே போச்சுடா, இன்னைக்கு என்ன 7:30 கூட்ட போறான்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா இருந்துச்சு. ஆனா லேட்டர் பார்ட்ல அவனுக்கும் ஒரு சான்ஸ் தரலாம்னு நம்மளும் அவனுக்காக சேர்ந்து கெஞ்சிடலாமான்ற அளவுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷா எனக்கு தோணுச்சு. பட் இந்த கதைக்கு இப்போ இருக்கிற இந்த ப்ரெசென்ட்டுக்கு இதுதான் சரியான முடிவு. அன்ரிட்டன் ஸ்டோரின்னு வரக்கூடிய அந்த வரிக்கு ஏற்ப அந்த ஆப்பிள் கிரம்பிள் மொமெண்ட் மாதிரியே அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுங்க. ஒரு பிட்டர் ஸ்வீட், ஸ்லைட்லி டிப்ரெசிங், ஹானஸ்டான ஒரு லவ் ஸ்டோரி ராவா தான் இருக்கு. ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட சினிமாட்டோகிராஃபி டு என்டையர் டெக்னிக்கல் டீம் ரொம்ப ஒரு இமோசிவான ஒரு ட்ரிப்பை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஃபிலிம் பை பிரபுராம் வியாஸ்னு வந்து லைட் ஆன் ஆகிறப்போ தான் ஓகே நம்ம ஒரு மூவில தான் இருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு நம்மளும் படத்தோட வேர்ல்டுக்குள்ள ஃபுல்லாகவே டுவெல் ஆகிட்டோம். ஷானோட இசை இல்லைனா இந்த லவ்வர் வந்துட்டு இல்லைங்க. அவ்வளோ சோல்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. மியூசிக், லிரிக்ஸ் டு அதில் இருந்த சைலன்ஸ், எமோஷன் எல்லாமே வந்துட்டு ஒரு கதையை சொல்லுது. இன்ஃபேக்ட் கதையை வந்துட்டு நகர்த்துது அவ்வளோ ரசிச்சு வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன்.
தேன் சுடரு அன்டவுட்டட்லி கிளைமாக்ஸ்ல பெய்யுற மழைக்கு நடுவுல ஹீரோயினோட காதலை அவங்க முந்தைய படம் மாதிரியே இங்க குளிர வச்சாலும் நம்ம மனசுல வீட்டுக்கு வந்த அப்புறம் கூட அந்த பாடல் பொழுந்து விட்டு எரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு. குறைகள்னு சொன்னோம்னா, டு பி வெரி ஆனஸ்ட், இட்ஸ் அன் அடல்ட் ஒன்லி மூவி. ஒரு இன்டிமேட்டான சீன் ஒன்று இருக்கு. நிறைய கெட்ட வார்த்தைகள் மியூட்டை தாண்டி நம்ம காதுகளுக்கு வந்துட்டு கேட்குது. அதுக்கெல்லாம் மேல ட்ரக்ஸோட ஒரு எக்ஸ்டென்சிவ் யூசேஜ், தம்மு, சரக்கு, கஞ்சா, ஜாயின்ட்னு அதிகமாக காட்டியிருக்காங்க. அவ்வளோ ரெப்பிடேட்டிவாக வந்துட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்க வரான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. கோகர்னா ட்ரிப்பில் தான் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் மேஜராக போகுது. சில பேருக்கு மேபி அது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக ஃபீல் ஆகலாம். மற்றபடி நத்திங் மச் டு கம்ப்ளைண்ட். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் சீரியஸாக போன படத்தில் அங்கங்கே வரக்கூடிய சில லைட்டர் மொமெண்ட் கூட பயங்கரமாகவே பிளாஸ்ட் ஆச்சு. வேலண்டைன்ஸ் வீக்கு லவ்வரோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பி படமாக இருக்குமான்னு கேட்ட டவுட்டு தான். ஆனால் நிறைய ஃபீல் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ரிலேட்டபிளான நல்ல படங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணா இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர் ரைடில் வந்துட்டு பயணிக்கலாம். நிறைய இடங்கள்ல உங்களை நீங்களே பார்க்கறதுக்கான ஒரு மிரராக மாற்றுறதுக்கான ஒரு அலாரமாக இருக்கும். அண்ட் எனக்குமே வந்துட்டு இருந்துச்சு. தேங்க்யூ பிரபுராம் வியாஸ் அண்ட் டீம் ஃபார் திஸ் சென்சிபிள் மூவி.